அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய கிருபை எங்களை ஆட்கொண்டு இந்த வாரத்தின் முதலாவது நாளின் ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை நித்த நின்று விழிக்கச் செய்த தயவிற்காக சோதரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை உம்முடைய சமாதானமும் தங்கியிருந்து உமக்கு ஏற்ற வாழ்க்கையின் பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளுக்குரிய செய்தியின் பலன் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை எப்படியெல்லாம் பாதுகாக்கப் போகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த நாளில் ரோமரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27, 28வது வசனத்தின் தியானத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன என்பதை நாம் யோசிக்கப் போகிறோம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மேன்மை பாராட்டல். ஒரு மனிதன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டுவது எந்த அடிப்படையில் என்றால், நியாயப்பிரமாணத்தினாலேயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலேயா என்பதை நாம் எப்படி உணர முடியும்? இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது நமக்கு அநேக ஐயங்கள் ஏற்படலாம். ரோமர் 2வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ யூதனென்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிறது, நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி அந்த நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. இது வேதம் சொல்லுகிற வார்த்தை. ஒரு மனிதன் தன்னை குறித்து ஒப்பு கொடுக்கும்போது அந்த வார்த்தையின் பலன் எப்படி அவனுக்கு தீர்ப்பு செய்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? ரோமர் 2வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? அன்பானவர்களே,
இங்கு வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிரமாணம் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு மட்டும்தான் என்பதை நாம் உணர வேண்டும். ஆனால் அந்த வார்த்தையின் பலன் நம்மை எப்படி தேவ சமூகத்தில் ஈர்க்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பவுல் தம்முடைய வார்த்தையின் பலனை குறித்து சொல்லுகிற வார்த்தை சத்தியம் என்ன என்றால், அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். மேன்மை பாராட்டுகிற நாம் மாமிசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருந்தால் அதை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கென்று பாராட்டுகிற அந்த குணங்கள் நம்மிலே பலப்படுகிற காரியத்தை எப்படி நாம் பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்மிலே தேவன் நம்மை பலப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன? தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிற நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எரேமியா 2:29, என்னோடு நீங்கள் வழக்காடுவானேன், நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுகிற நான் நியாயப்பிரமாணத்தின் மீறுதலுக்குள்ளாக்கப்பட்டு அதிலே மீறி நடக்கும்போது நான் தேவனை விரோதிக்கிற, தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளையாக காணப்படுவேன் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை வாசிப்போம் என்றால், இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அன்பு பிள்ளைகளை, நியாயப்பிரமாணம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளும்போது இந்த நியாயப்பிரமாணம்தான் பாவத்தை அறிகிற அறிவை நமக்கு கொடுக்கிறது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவத்தை அறிகிற அறிவு நமக்குள் இல்லை, வராது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. கலாத்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது இல்லை. அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாய் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணமோ அல்லவே. அன்பு பிள்ளைகளே,
இங்கு வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி விரும்புகிற நாம் பாவ தன்மையோடு காணப்படுவோம் என்றால் கிறிஸ்து பாவத்திற்கென்று காரணமாக்க முடியுமா என்றால் இல்லை. நாம் இடித்து போட்டவைகளையே நாம் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணம்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நியாயப்பிரமாணத்தின் மீறுதலிலே நாம் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையின் தரத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். பவுல் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலேயும் நாம் சற்று நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இங்கு வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10:36 எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. எல்லோருக்கும் தேவனாய் இருக்கிற கிறிஸ்து. இங்கு தனிப்பட்ட மனிதனுக்கோ தனிப்பட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கோ கிறிஸ்து கடவுள் அல்ல, எல்லா மனிதருக்கும். யாரெல்லாம் இந்த லோகத்தில் மனுமக்களாக இருக்கிறோமோ அவர்கள் எல்லோருக்கும் தேவன் கிறிஸ்து என்று பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய பிரமாணத்தின் வாக்கின்படி நாம் நடக்கும் குணத்தை நாம் பெற்றிருக்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவிதத்தின் தன்மைகள் எப்படிப்பட்டது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எரேமியாவின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 27வது வசனம் இப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதோ, நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று அவர் சொல்லுகிறார். மாமிசமான யாவருக்கும் நான் தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சம்பவத்திலே நாம் எந்த பலன்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் பொதுவாக கிறிஸ்துவ மக்கள் மத்தியிலே பரவலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறதா? இல்லை. அன்பு பிள்ளைகளே, பாவம் இன்னது என்று நாம் அறியும்படிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம் என்ன என்றால் நியாயப்பிரமாணம்தான். அப்படி நியாயப்பிரமாணம் நம்மிலே பலப்படுகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது என்றால் அந்த அனுபவத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? இங்கு வேதம் சொல்லுகிறது, ரோமர் 7:7 முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமுள்ளதுதான், நீதியாயும் நன்மையுமாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் பவுல் சொல்லும்போது நாம் தேவனுடைய மகத்துவங்களை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அந்த மகத்துவத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட பலன் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும்.
நன்மை தீமை இன்னதென்று நமக்கு வகையறுக்கிறது தேவனுடைய நியாயப்பிரமாணமாகிய கற்பனைகள். அந்த கற்பனை அறியாத காலத்தில் நாம் குற்ற உணர்வு இல்லாதவர்களாக காணப்பட்டோம். கற்பனை நமக்குள் வந்ததற்கு பின்பு எது தீமை என்பதை அறியக்கூடிய ஒரு பலத்தை இந்த கட்டளை, இந்த பிரமாணம் நமக்கு கொடுக்கிறது. அப்படி கொடுக்கும்போது நாம் குற்ற உணர்வோடு, நாம் பாவ உணர்வோடு வாழ்கிற ஒரு அனுபவத்தை நம்மால் புரிய முடிகிறது. எனவே அந்த பாவ உணர்வுகளை நாம் நம்மை விட்டு அகற்றுவதற்கு அந்த பாவத்தை சுட்டி காட்டுகிற கற்பனையின்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படும் என்றால் நாம் நியாயப்பிரமாணத்தை ஏற்று அதன்படி நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது. மேலும் நான் தேவனுக்குள் இருக்கிற ஒரு அனுபவங்களை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், இங்கு பவுல் சொல்லுகிறார், நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், எவனிடத்தில், அதாவது என் மாமிசத்திலே நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அன்பு பிள்ளைகளே, ரோமர் 7வது அதிகாரம் அங்கு 15 19 வசனங்கள் 20 வசனங்கள் வரை வாசித்தால் இந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நாம் நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருக்கும்போது நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்ற உணர்வு நமக்கு தெரியாது. உதாரணமாக ஒரு சிறு குழந்தையை எடுத்துக்கொள்வோம். அது தன்னுடைய வாழ்க்கையில் பேச ஆரம்பிக்கும்போது அதுவரை அதற்கு நல்லது கெட்டது என்பது அறிகிற உணர்வு இருக்காது. அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது வளர்ச்சியிலே தன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தீமைகள் எவை என்பதை அந்த பிள்ளை உணரும்போது அதற்குரிய உணர்வுகள் மாற்றப்படுகிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் அந்த உணர்வுகள் எப்பொழுது மாற்றப்படுகிறது என்றால், அதற்குள் இருக்கும் பாவ சூழ்நிலைகள். நான் அல்ல, நான் செய்கிறது தவறு என்று அறிந்திருந்தோம், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையே செய்கிறேன் என்றால் அது நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே என்னை அப்படி செய்ய தூண்டுகிறது. அப்படி என்றால் பாவ சிந்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த பாவ சிந்தைகள் அந்த மனிதர்களால் வெளிப்படுத்தப்படும் போது தான் நாம் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவர் தீர்மானிக்கிறார், உலகமும் தீர்மானிக்கும். அப்படி என்றால் நிறைவானது வரும்போது குறைவு நம்ம உள்ளத்தில் காணப்படக்கூடாது. நிறைவானது என்பது என்ன? தேவனுடைய வார்த்தைகள். தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நமக்குள்ளாக நற்குணங்களை அவர் காண்பிக்கும்போது நமக்குள் இருக்கும் குறைவுகள் தானாகவே வெளிப்பட்டுவிடும். அன்பு பிள்ளைகளே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று 1 யோவான் 5:18 நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் நம்முடைய பிறப்பு தேவனால் அல்ல என்பதை நாம் உணர்ந்தாலும், நாம் பாவத்தில் பிறந்திருக்கிறோம் என்ற அந்த குணத்தை மாற்றுவதற்குத்தான் ஆண்டவர் கட்டளைகளை நமக்கு கொடுத்தார், பிரமாணங்களை கொடுத்தார். அது நல்லது
கெட்டது என்பதை வகையறுக்கிற ஒரு குணலட்சணத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய தீமையிலிருந்து நம்மை விலக்கி காத்து கொள்வதற்கு, நற்புத்தி அடைவதற்கு ஆண்டவர் திருக்கட்டளைகளை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கொள் என்று மத்தேயு 19:17. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய பிரமாணம் எவ்வளவு அவசியம் என்பதை இன்றைக்கு நாம் உணர வேண்டும். மற்றவர்கள் பரவலாக சொல்லுகிறது போல நாம் பிரமாணம் தேவையில்லை, கிரியைகள் தேவையில்லை என்று சொல்லக்கூடாது. அன்பு பிள்ளைகளே, கிரியை இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆவி இல்லாத சரீரம் போல் இருக்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நாம் யாருடைய பிள்ளைகள்? ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள். ஒரு பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அந்த பிள்ளைகளுக்கு சூட்டப்படுகிற நாமம் என்ன? அடங்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், பெற்றோர்களை மதிக்காதவர்கள் என்று சொல்லுகிறோமே, அதை போலத்தான் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நமக்கும் அந்த பெயர்கள் சூட்டப்படும். ஆண்டவர் ஏன் கற்பனைகளை கொடுத்தார்? நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நித்திய ஜீவனுக்கு செல்லுகிற ஒரு பலத்தை அந்த கற்பனையில் நமக்கு கொடுக்கிறபடியால் அதை அவசியம் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த கற்பனைகள் நீங்கள் கை கொண்டு நடந்தால் நீங்கள் எனக்கு பிரியமானவர்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கட்டளையின்படி செய்து அதில் நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என்று 119வது சங்கீதம் 1வது வார்த்தை சொல்லுகிறது. எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் தேவனோடு இசைந்து செல்வதற்கு தேவனுடைய பிரமாணம் எவ்வளவு முக்கியம், அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவம் நம்மிலே எவ்வளவு பலத்தை கொடுக்கும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் சொல்லுகிறார், நாம் இந்த பலன்களை நாம் எப்படி கை கொண்டு நடக்க வேண்டுமென்றால் நம்முடைய சொந்த பலத்தினால் எதுவும் முடியாது. ஏனென்றால் நாம் மாமிசத்தில் இருக்கிற பிள்ளைகள். மாமிச அனுபவம்தான் நம்மில் நிறைய காணப்படுகிறது. என்னதான் வார்த்தைகளை பேசினாலும் அந்த மாமிசத்தின் கிரியைகள் நமக்குள்ளாக இருந்து கொண்டு இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே இதை விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை தங்களுக்குள்ளாக வருவித்து கொள்ளக்கூடிய ஒரு போதகத்தை நாம் ஏற்று அதன்படி நடந்து தேவனுக்கு பிரியமானவர்களாக நடக்க நம்மில் எந்தவித பாவமும் இல்லாதவர்களாய் 1 தெசலோனிக்கேயர் 5:23 ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த மூன்றிலும் எந்த நிலையிலும் குற்றம் காணப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு பிரதானமாக கொடுக்கப்பட்ட ஜீவ வார்த்தைகளாகிய அந்த தேவனுடைய கட்டளைகள், அந்த பிரமாணங்கள் நம்மை வழி நடத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே ஜீவன் தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய கட்டளை. அந்த ஜீவன் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே அந்த ஜீவன் என்று சொல்லுகிறார். நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் அவரே. அந்த ஜீவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையின் தரத்தை நாம் கற்று அதன்படி நடக்க கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து, உம்முடைய வல்லமை இருந்து, உம்முடைய கீழ்ப்படிதலின் குணம் எங்களுக்கு இருந்து, நீர் எங்களுக்கு விளம்பின வார்த்தைகளை நாங்கள் ஏற்று அதன்படி நடந்து உம்முடைய சமூகத்தில் உமக்கு சாட்சியுள்ள ஒரு அனுபவ வாழ்க்கையை நாங்கள் கடந்து செல்ல எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து அந்த பாதையில் நாங்கள் சென்று நித்திய ராஜ்யத்தை அடைய எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி அவருடைய வார்த்தைகளை கேட்டதற்காய் ஆண்டவருக்கு நன்றி. கேட்ட வசனங்கள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நமக்கு மிகுந்த பலத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.